ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் மட்டன் கிரேவி. இதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து 6 விசில் வெட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூட இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தக்காளி வதங்கிடும். இப்போ இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். அது இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். அதுலேயே முருங்கைக்காய் வெந்துடும். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா மட்டன் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு.
உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம் இந்த மாதிரி தட்டிட்டு கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது ஒரு சுவையை கொடுக்கும், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.